வாங்க பரவாயில்ல, படுத்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். கிரியாவை வில்லாலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு. கிரியாவை கூட்டிகிட்டு வந்தது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கூப்பிடாமையே ஒன்று வந்திருக்கு. அதை எப்படி அனுப்புறதுங்கிறத பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யார் ஃபாதர்? ஆசை இருந்தும் நிறைவேற்றிக்க முடியாம விரக்தியில் அலையிறவங்கள சொன்னேன். அது யார் ஃபாதர்? இப்போ நீங்கள் யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்ன உங்களை சில கேள்விகள் கேட்கணும். அந்த பொம்மை அந்த வில்லாக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்களுக்கு இவ்வளோ இருந்தோம் அந்த பழைய வில்லாவுக்கு நீங்க ஏன் போனீங்க? அந்த வில்லா யாருது? அந்த வில்லா என் ஹஸ்பண்டோடது. அது பிரசாந்த் பொருந்து வளர்ந்த வில்லா. கோவாலேருந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பிரசாந்தோட எஜுகேஷன் எல்லாம் சென்னையில் தான் நடந்தது. அங்கே தான் நாங்கள் முதல்ல சந்தித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சு. எங்கள் காதல் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். Beautiful. அக்கா, awesome, lovely place. பிரியா, எழுந்துரு. புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ, wake up. Come. வா. வாவ், இவ்ளோ பெரிய வீடா? வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன். ஏய், பாத்து, கீழே விழுந்துற போற. இரு, நானும் வரேன். ஏய், ஜாக்கிரதை, பாத்து விழுந்துற போறீங்க. I said stop. சொல்றேன்ல. பிரியா. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிரியா பிறந்தா. அவங்க அப்பானா அவளுக்கு உயிர். நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். கிரியா கோவப்படும் போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்த பிரசாந்த் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா ஒரு நாள் லேட்டாக வந்துட்டாருன்னு கிரியா ரொம்ப கோவமாயிட்டான். அவளை சமாதானப்படுத்த பொம்மை வாங்க போன பிரசாந்த் திரும்பி வரவே இல்லை. ஆக்சிடென்ட்ல அந்த வில்லால தான் இருக்கணும்னு அவரோட கனவு. நான் அதுக்கு ஒத்துக்கல. இப்போ நான் இருக்கணும்னு வந்திருக்கேன். ஆனா அவர் இல்லை. ஏ ஸ்னேகா, எவ்வளவு வேலை இருக்கு. நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இவ கூட விளையாடிட்டு மம்மி, இருக்க? இவதான் என்ன ரொம்ப கிழக்குறா தெரியுமா? நான் லூசரா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. எடுத்துட்டு போ. லூசர். பாருங்க மம்மி. நீ கிளம்பு. நீ போய் விளையாடுமா. போ. வெளியில லான் வர போய் க்ளீன் பண்ணணும். அது கூட இந்த இது உள்ள வை. ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. சரிங்க சார். என்னாச்சு? ஐயோ, சாமி போட்டோ கீழே போட்டுட்டே. அபசகுணமாச்சே. சாரிம்மா, கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்கிட்ட கொடுங்கம்மா, நான் சரி பண்ணி தரேன். வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. சரி சார், வேலையை பாரு. கெஸ் ஹூ ஐ ஆம்? என்னாச்சு? கிரியா டார்லிங் இன்னைக்கு கோமா உட்காந்துருக்கே. போங்க அங்கிள். ஓகேடா செல்லம், என்னாச்சு? இவ்வளோ பெரிய வீட்டில் நான், மம்மி, சின்னம்மா, அப்புறம் பாட்டிமா
நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓஹோ இங்கே கிரியா டார்லிங் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் உன் கோவமா? ஓகே, உனக்கு என்ன வேணுமே கேளு, நான் வாங்கி தரேன் உனக்காக. டெடி பேர், பிளே ஸ்டேஷன், மியூசிக் சிஸ்டம், எனக்கு எங்கள் டாடி வேணும். எங்கள் டாடி எங்கே இருக்காரு? மம்மி, எனக்கு எங்கள் டாடி வேணும். டாடி எங்கே போனாரு? நீ மத்தியானம் டேப் எங்கே இருக்குன்னு தேடினல, அது சின்னம்மா கிட்டே இருக்கு, போய் வாங்கிக்கோ. சரி. அண்ணி, ஐம் சாரி ஜான். இல்லை வீட்டு வேலைக்கு யாராவது? அதெல்லாம் வேண்டாம் ஜான். அதுக்காக இல்லை அண்ணி. இவ்வளோ பெரிய வீட்டில் வேலை கூட செய்யலைன்னா எப்படி நேரம் போகும்? சரிங்கண்ணே, உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வரேன் அண்ணி. தேங்க்யூ ஜான். டேக் கேர்.